சோத்ர 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 ஏசப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை சோத்ரப்பா சோத்ரப்பா இயேசுவே மை சோத்ர 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 ஏசப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா மை சோத்ர 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 ஏசப்பா மை துதிக்கிறோம். அல்லேலூயா. மை சோத்ரம் ஆண்டவரே. சோத்ர 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 ஏசப்பா மை துதிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு மாற அல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் மாறாதவரே மை துதிக்கிறோம். அல்லேலூயா. மை ஸ்தோத்திர சோத்ர 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 ஏசப்பா மை துதிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே அல்லேலூயா. மை ஸ்தோத்திர சோத்ர 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 ஏசப்பா அல்லேலூயா. மை ஸ்தோத்திர சோத்ர 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 சோத்ரப்பா அல்லேலூயா. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மை போற்றுகிறோம். இயேசுவே அப்பா மை சோத்ர 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 இயேசுவே இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ வல்லவர். இயேசுவே அப்பா மை சோத்ர 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 சோத்ரம் ஐயா. அல்லேலூயா. மை துதிக்கிறோம். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே அப்பா மை சோத்ர 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 ஏசப்பா மை சோத்ரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. 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 ஆவியானவரே மை துதிக்கிறோம். ஆவியானவரே மை போற்றுகிறோம். ஆவியானவரே மை வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம். ஏசப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திர சோத்ர 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 உங்கள் கிருப 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 இந்த இடத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நிறைவாய் காணப்பட வேணும். அல்லேலூயா. இயேசுவே மக்கு சோத்ர 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 சோத்ரம் ஏசப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஓ மை சோத்ர 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 இயேசுவே மை துதிக்கிறோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்ர 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 ஏசப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மை சோத்ர 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 இயேசுவே இயேசுவே மை துதிக்கிறோம். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனை மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே மை சோத்ர 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 சோத்ரிக்கிறோம். மகிமையின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா. மை சோத்ர 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 ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே மாறாதவர். நீ நல்லவர். அல்லேலூயா. இயேசுவே மை சோத்ரம் சோத்ர 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 ஏசப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை சோத்ர 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 இயேசுவே. அல்லேலூயா. மை சோத்ர இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மை சோத்ர 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 ஏசப்பா இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. மை சோத்ர 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 ஆண்டவரே. இயேசுவே 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 அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே மை சோத்ர 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 ஏசப்பா மை சோத்ரம் ஆண்டவரே. சோத்ரம் ஆண்டவரே. சோத்ர 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 ஏசப்பா இயேசுவே 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 அப்பா மை சோத்ரம் ஆண்டவரே. அல்லேலூயா. மை சோத்ர 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 ஏசப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீரே ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யமே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா மை ஸ்தோத்திர இருக்கிறவராகவே இருக்கிறவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா மை ஸ்தோத்திர சோத்ர 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 அல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்ர 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 சோத்ரம் ஐயா. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நீர் மாறாத தேவன். அல்லேலூயா. இயேசுவே மை ஸ்தோத்ர சோத்ர 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 ஏசப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்ர 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 இயேசுவே. அல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோத்ர சோத்ரம் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு மறு உத்தரவு அள்ளி செய்கிற தேவாதி தேவனை மை துதிக்கிறோம். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரம் சோத்ர 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 அல்லேலூயா. 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 இயேசுவே மை சோத்ர 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 ஏசப்பா சோத்ர ஏசப்பா மை சோத்ரம் ஆண்டவரே. அல்லேலூயா. மை சோத்ரம் ஆண்டவரே. சோத்ர 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 ஏசப்பா மை
அல்லேலூயா. மை சோத்ர 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 ஏசப்பா சோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. மை சோத்ர ஏசப்பா இயேசுவே. மை சோத்ர 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 அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை போற்றுகிறோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. மை சோத்ர சோத்ர உண்மை உள்ள தெய்வமே மை சோத்ர ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே மை சோத்திரமையா 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 சோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே மை சோத்திர 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 துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிகன மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவரே. அல்லேலூயா. மை சோத்திரம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். சோத்திர 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 ஏசப்பா மை சோத்திரம் ஆண்டவரே. சோத்திர 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 ஏசப்பா நீ நல்லவர். அல்லேலூயா. மை சோத்திரம் ஆண்டவரே. சோத்ர 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 ஏசப்பா இயேசுவே மை சோத்ர 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 என் தேவன் நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர், நீர் ஆண்டவரே சகலத்தை செய்ய வல்லமுள்ள தேவன், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்ற வார்த்தையின்படி இயேசுவே மை சோத்ர 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 ஏசப்பா நீர் ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே வான பாகி சிங்காசனம் பூமியை பாய் பாதபடியா இருக்கிறது ஆண்டவரே. உங்க பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக அல்லேலூயா உடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே உமக்கு சோத்ர 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 ஏசப்பா இயேசுவே மை சோத்ர 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 வந்திருக்கிற எங்களை கண் நோக்கி பாருங்க கர்த்தாவே. மை ஸ்தோத்திரம் ஐயா. சோத்ர 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 சோத்திரிக்கிறோம் சோத்ரம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. என் தேவன் நீர் ஆண்டவரே. மை சோத்ர சோத்ர சோத்ரம் மாறாத தேவன். அல்லேலூயா. மை சோத்ரம் ஆண்டவரே. சோத்ர 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 இயேசுவே இயேசுவே இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசப்பா நீங்க வேணும், நீங்க எங்களுக்கு ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே மக்கு ஸ்தோத்திர 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 இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா மை ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஏசப்பா மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை சோத்திர 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 ஏசப்பா இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்பா நீரே ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வமே அப்பா. மை சோத்திர 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 ஏசப்பா நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு ஏசப்பா மை சோத்திரம் தஞ்சமும் அடைக்கலமும் கோட்டையுமானவரே. மை துதிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவே மை சோத்திர 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 ஏசப்பா இயேசுவே மை சோத்திர 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 இயேசுவே சோத்திர ஏசப்பா. அல்லேலூயா. மை சோத்திர 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 இயேசுவே சோத்திர ஏசப்பா. அப்பா மை துதிக்கிறோம் அப்பா. மை சோத்திரிக்கிறோம் மகிமையே மை சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. மை சோத்திர சோத்ர 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 அல்லேலூயா. மை சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடி
Bluetooth mode. ஸ்தோத்திரம் அப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரம் இந்த நாள்லையும் தேவனே மை ஸ்தோத்திரம். ஆராதனை தேவன் தலைவராக இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, அந்த நாள்லையும் ஆண்டவரே உங்க பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி ஆண்டவரே கூப்பிடமை ஆராதிக்க உடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்க தந்த சிலாக்கியத்திற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆராதனைக்கு வர வேண்டிய பிள்ளைகளை எல்லாம் கத்தர் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளத்தக்க ஒன்று ஆண்டவர் நீங்க கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆண்டவரே சமூகத்தில் தேவ பிரசன்னம் தேவ ஆவியானுடைய ஆளுகை இந்த இடத்துல முழுவதுமாய் காணப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே மகிமைப்படும்படியாக உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமாக எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். ஆமென். அவர் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய வறண்ட வாழ்க்கையை அவர் செழிப்பாக மாற்ற போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அவர் நீரூற்றாய் மாற்றுகிறவர். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் அனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே என்ற பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. எந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி
அவர் நம்மளை மீண்டும் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார் சீக்கிரமே. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் துதித்து பாடிட பாத்திரமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே என்ற பாடலை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பங்கிடுதே. நாம்
நேரா பார்க்க போகிறோம். நம்ம ஒரு மனுஷனை பார்க்கறதா நினைக்காம நம்ம எல்லாரும் முழங்கால் போட்டு இயேசுப்பாவை பார்க்கறதா நினைச்சு எல்லாரும் முழங்கால் போடுங்க. அவருக்கு முன்பாக முடிந்தவர்கள் எல்லாம் முழங்கால் போட்டு அவரை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா, எல்லாரும் சத்தமா அவருக்கு நேரா மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. ஏசப்பா பரிசுத்தரே மை துதிக்கிறோம். எங்களுடைய பாரங்களை எங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே மை துதிக்கிறோம் 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 ஐயா. ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆவியானவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா ஆமென். ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மை ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உன்னதமானவரே அப்பா, தேவனே எங்களை உயர்ந்தவரே காண்கிற அப்பா, தெய்வமே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரம் 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 ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ இயேசுவே நன்மைகளை அவர் மை நமக்கு துதிக்கிறோம் செய்திருக்கிறார். ஆண்டவரே. ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் 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 ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க அப்பா எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு அப்பா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா அப்பா, உமக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது ஆவியானவரே. ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அவ்வளவாக எங்களுக்கு நன்மைகளை செய்து வந்திருக்கிறீங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆவியானவரே நீங்க எங்களுக்கு போதுமானவர் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா மை நன்றியோடு ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா இயேசுவே எங்களுக்காக பலியானீரே அப்பா. எங்க பாவங்களை சுமந்து கொண்டீரே அப்பா. இயேசப்பா, எங்க நோய்களை சுமந்து கொண்டீங்களே ஆவியானவரே. அப்பா எங்களுக்காக பலியானீங்களே அப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆவியானவரே அப்பா, உங்க வல்லமே அப்பா இயேசப்பா வெளிப்படட்டும் அப்பா. இயேசப்பா, இந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்க ஆவியானவரே. அக்கினியின் தேவன் அப்பா இயேசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆவியானவரே அப்பா, இந்த இடத்துல அப்பா நீங்க அக்கினியா இறங்கி வாங்க ஆவியானவரே. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆவியானவரே அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆவியானவரே. உம்முடைய வல்லமையினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆவியானவரே அப்பா. இயேசப்பா, யாரும் வெறுமையாக திரும்ப கூடாது ஆவியானவரே. அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆவியின் நிறைவினால அப்பா இயேசுவே ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆவியானவரே அப்பா, உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவரை துதியுங்க. இயேசப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா அப்பா, இந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்க அப்பா. இயேசப்பா, இந்த இடத்துல உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும் அப்பா. இயேசப்பா, இந்த இடத்துல நீங்க இறங்கி வாங்க அப்பா. இயேசப்பா, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையில நிரம்பி ஹல்லேலூயா ஆவியானவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி ஆவியானவரே. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவர் மத்தியிலும் அப்பா நீங்க உலாவி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஆவியானவரே அப்பா. ஏசப்பா, நீங்க ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆவியானவரே அப்பா. இயேசுவே, நீங்க தொடுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆவியானவரே அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆவியானவரே அப்பா, உம்முடைய மகிமை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம்
நம்மளை கிருபையாக மீட்டு ரட்சித்தாரே, அவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சத்தமா அவரை துதியுங்க. ஏசப்பா, இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா, பாவத்துல அமிழ்ந்து போயிருந்த எங்களை கிருபையாக அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. அப்பா ஏசப்பா, நாங்க அப்பா சுகமோடு வாழ்ந்திருக்கிறது அப்பா ஏசப்பா உங்க கிருபை ஆவியானவரே. ஏசப்பா ஸ்தோத்திரப்பா, உங்க கிருபை இல்லைன்னா நாங்க ஒன்றுமே இல்லை ஆவியானவரே. நீங்க எங்க மேல வைத்த அன்பு எவ்வளவோ பெரியது அப்பா ஏசப்பா. அது அப்பா நாங்க அளவிட முடியாது அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. நீங்க எங்க மேல அப்பா ஏசப்பா எவ்வளவு அன்பாக இருந்து கிருபையாக இருந்து அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நாங்க நல்லவர்களா இருந்ததுனால இல்ல ஏசப்பா, நீங்க அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா எங்க மேல அப்பா இயேசுவே கிருபையாக அப்பா ஏசப்பா எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீங்க ஆவியானவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை நினைத்து அவரை துதியுங்க. நம்ம எப்பயோ அப்பா பாவத்துல மரித்து போயிருந்திருக்கோம், ஆனாலும் அப்பா அவர் கிருபையாக நம்மளை மீட்டு இருக்கிறார். எல்லாரும் துதியுங்க, அவரை சொல்லி சொல்லி துதியுங்க. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். கரங்களை பிடித்து கண்மணி போல நம்மளை காலமெல்லாம் நடத்தி வழி நடத்தி வருகிறார். நாம பாவங்கள் செய்த போது அவர் நம்மளை தண்டிக்காம பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுக்காம அவர் நம்மளை மன்னித்து இதுவரையில நடத்தி காத்து சுமந்து அவருடைய தோள்ல சுமந்து நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். எல்லாரும் அதை நினைத்து அவரை துதியுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஆவியானவரே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஆவியானவரே, ஹalleluya 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 ஆவியானவரே அப்பா ஏசப்பா இயேசுவே எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆவியானவரே, எங்க மேல இரக்கமாய் இருங்க அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya அப்பா ஏசப்பா நீங்க எங்களை மீட்டெடுத்தீங்களே ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹalleluya 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 ஆவியானவரே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அப்பா நீங்க இறங்குங்க ஆவியானவரே. ஹalleluya ஆவியானவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க ஆவியானவரே. ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்துல அப்பா உம்முடைய பிரசன்னம் அப்பா இறங்கட்டும் ஆவியானவரே. ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya அப்பா இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya எல்லாரையும் நிரப்புங்க ஆவியானவரே அப்பா. ஒருவர் வெறுமையாக திரும்பி போக கூடாது ஆவியானவரே. உம்முடைய நிறைவப்பா இயேசப்பா நாங்க களிமண் தான் அப்பா, வெறுமையான பாத்திரம் தான் அப்பா. நீங்க நிரப்ப வல்லமை உள்ளவர் ஆவியானவரே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த களிமண்ல அப்பா இயேசப்பா நீங்க நிரப்ப போதுமானவர் அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. நீங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆவியானவரே. ஹalleluya ஆவியானவரே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya அப்பா நீங்க வெறுத்து தள்ளாத தெய்வம் அப்பா இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya இயேசப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya ஆவியானவரே அப்பா இயேசுவே ஸ்தோத்திரம் ஆவியானவரே மே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya அப்பா மே துதிக்கிறோம் அப்பா மே துதிக்கிறோம் அப்பா மே மகிமைப்படுத்துகிறோம். ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெருமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே நிரம்பி. எல்லாரும் சொல்லுங்க அவருக்கு நேரா நிரம்பி வழியும் பாத்திரமா என்ன மாற்றுங்க. விளங்க செய்திடுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் மௌவித பாத்திரமா என்னை மாற்றுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லுங்க எல்லாரும் அவரை. என்னையும்
சொல்லுங்க ஏசப்பா, என்ன உம்மை போல மாற்றுங்க ஏசப்பா. எல்லாம் என் பேச்சு உம்மை போல மாறணும், என் நடக்க உம்மை போல மாறணும். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க ஆசைப்பட்டு கேட்டாதான் ஏசப்பா உங்களை மாற்றுவாரு அவரை போல. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஹalleluya ஆவியானவரே. அப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா ஏசப்பா, உங்களை போல மாற்றுங்க ஆவியானவரே. நாம வெறும் களிமண்ணா, அவர் கையில இருக்கிற களிமண்ணா, அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம் ஏசப்பா. எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. இந்த களிமண்ணை நீங்க உருவாக்குங்க ஏசப்பா. நீங்க விரும்புகிற பாத்திரமா எங்களை உருவாக்குங்க நீங்க அப்பா இயேசுவே. ஸ்தோத்திரம். என்ன விருப்பம் இருக்குதோ அப்பா ஏசப்பா, அதற்கேற்றபடி நீங்க உருவாக்கி பயன்படுத்துங்க ஆவியானவரே அப்படின்னு சொல்லுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. எங்க ஒவ்வொருவரையும் உருவாக்குங்கப்பா, உங்களை போல மாற்றுங்க ஆவியானவரே. அப்பா ஏசப்பா இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஆவியானவரே, ஹalleluya அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஏசப்பா இயேசுவே. ஸ்தோத்திரம் ஹalleluya. நாங்க இந்த விலைக்கு போகாத பாத்திரம் அப்பா ஏசப்பா இயேசுவே. ஸ்தோத்திரம்ப்பா. வெறுமையான பாத்திரம் எங்களை நிரப்புங்க ஆவியானவரே அப்பா. ஹalleluya ஆவியானவரே அப்பா ஏசப்பா. எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆவியானவரே. ஹalleluya ஆவியானவரே அப்பா ஏசப்பா இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. வேதத்துல அப்பா காணப்படக்கூடிய பாத்திரமா எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. அப்படிப்பட்ட நல்ல பாத்திரங்களா எங்களை மாற்றுங்க ஆவியானவரே. ஹalleluya ஆவியானவரே அப்பா இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஆவியானவரே அப்பா இயேசப்பா. நிரப்புங்க ஆவியானவரே அப்பா. வெறுமையான பாத்திரமாகி எங்களை நிரப்புங்க அப்பா இயேசப்பா. ஹalleluya ஆவியானவரே. நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமா எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. எங்களை நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க ஆவியானவரே. ஹalleluya ஆவியானவரே அப்பா இயேசப்பா. என்றைக்குமே நாங்க வெறுமையான பாத்திரமாய் காணப்படக்கூடாது இயேசப்பா. ஹalleluya ஆவியானவரே. ஹalleluya இயேசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி ஆவியானவரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை சுகத்தரே, ஆசீர்வாதியும் என்னை சுகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். எல்லாரும் கரங்களை தட்டி ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே,
இந்த வேளை இறங்கிடுவே. ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ, ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. தண்ணீரே இந்த தேவாவியே, இவனதியே பொங்கி வா. 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 ஆமென். ஜீசஸ் ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya. மை ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். டைம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை இன்னும் இருக்கிற பகுதிகளை எல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக நம்மில் ஒருவர் ஜெபிப்போம். பெரிய தேவன் பக்கமா சோத்தரிக்கிறோம். எங்களை இந்த பாம துதிக்கிறோம். இந்த மாத கடைசியிலும் கர்த்தர் எங்களை ஒன்று கூடி வைத்த மட்டில தவிக்காம சோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் பக்கமா சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா சோத்தரிக்கிறோம். இந்த வருஷம் ஆரம்பத்திற்காக சோத்தரிக்கிற பாம துதிக்கிறோம். வந்த மக்களுக்காக சோத்தரிக்கிறோம், வராத மக்களுக்காகவும் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவாலயத்தை நிரப்புவது உமது காரியமா இருக்கிறபடியால் துதிக்கிறோம். அல்லேலூயா சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த தேவாலயத்தின் ஆசீர்வாதத்துக்கு என்னுடைய பாவம், எங்களுடைய பாவங்கள் அப்பா உமக்கு பிரியமில்லாமல் இருக்குமென்றால் எல்லாவற்றையும் நீர் மறந்து மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்பொழுது அப்பா சிறுமையும் எளிமையுமான எங்களோடு நீர் கூட இறங்கி வர வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா துதிக்கிறோம். இந்த துதியின் பகுதியில், முற்பகுதியில், பாடலின் பகுதியில் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் சௌத்தரிக்கிறோம். வல்லவரே துதிக்கிறப்பா, ராஜாதி ராஜனை துதிக்கிறேன். இப்பொழுதப்பா துதிக்கிறோம். எங்களுடைய சபை குருவுக்காக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. துதிக்கிறப்பா சண்டக்கரப்பா ராம கண்ட 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 கரப்பா துதிக்கிறேன். ஆண்டவரே துதிக்கிறேன். இதோ துதிக்கிறேன். நாங்கள் இந்த நேரத்தில் எங்கள் மனம் எப்படி இருக்கிறது என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆகினாலப்பா சகோதரனை நீ புதுப்பியும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. துதிக்கிறேன். பகலில் பிறக்க அம்புக்கரிலே நடமாடு கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கு நான் உன்னை விடுவித்து காப்பேன் என்று சொன்னீங்களே. நீ என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் நான் அவரோடு கூட இருந்து என் ரட்சணியத்தை காண்பிப்பேன் சொன்னீங்களே. உங்களுடைய ரட்சிப்பின் கிருபை அவருக்கு இன்னும் அதிகமாய் கொடுப்பதற்காக சௌத்தரிக்கிறேன். இந்த சோதனைக்கு பிறகு துதிக்கிறேன். ஆண்டவரே துதிக்கிறேன். பெரிய காரியம் செய்ய காத்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறேன். வேதனை நீங்க சுகமாய் இரு என்று சொன்னீர். அதற்காக சௌத்தரிக்கிறேன். தேவாலயத்தில் கூனியை நிமிர்த்தினீர் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கை என்னும் கூண்கள் எல்லாம் இந்த தேவாலயத்தில் நிமிர்த்துவதற்காக சௌத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சூமின கரங்களை உடையவனே, தேவாலயத்தில் குணமாக்கினீர் ஆண்டவரே. இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் சூம்பி வேதனையோட சஞ்சலத்தோடு நிலை மாறி இருந்தாலும்
கர்த்தர் எங்களை ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவரும் புதுப்பிக்கிறவரும் உயிர்ப்பிக்கிற வல்லவராய் இருக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. அவருக்கு நீ பூர்ண சௌக்கியம் கொண்டு வந்ததற்காக சோத்தரிக்கிறோம். தலையில் இருக்க வேதனை எடுத்து போடுவீராக்க. அப்பா, அந்த தலையில் இருக்க வேதனைக்காக நீ தலையில முள்முடி சுமந்தீர், அதற்காக சோத்தரிக்கிறோம். அந்த தலையிலிருந்து வழிந்த ரத்தத்தை இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருக்கு நாங்கள் பூசுகிறோம். அப்பா துதிக்கிறோம். அல்லேலூயா சோத்தரிக்கிறோம். நீ ஊற்றுண்ட பரிமள தைலம் என்பதற்காக சோத்திரம். எங்களுக்காக ஜீவனை விட்டீர், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபடியால் துதிக்கிறோம். அல்லேலூயா. அவரை நீங்க பலப்படுத்துங்கப்பா துதிக்கிறோம். தொண்டையில பொல்லாத சத்ருவே, உன்னை இயேசு கிறிஸ்துவின் அக்கினியினால் சபித்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவரோடு அப்பா துதிக்க நீ இடைப்பட்டு கொண்டு இருப்பதற்காக சோத்தரிக்கிறோம். அப்பா, உண்மையே அவர் நம்பி இருக்கிறார், வேற ஒருத்தரையும் நம்பலப்பா துதிக்கிறோம். நேற்று இன்று மாறாத கத்தை என் நேசர் அப்பா வல்லமையாய் 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 வல்லமையா நீர் இறங்குவதற்காய் துதிக்கிறோம். நீ உண்மையுள்ள தேவன், நீர் அவரோடு இடைப்படுகிறீர். அப்பா, யோவானுக்கு இறங்குறது போல அவருக்கு நீர் இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறீர். அற்புதம் செய்கிறவர், நானே ஒன்று பரிகாரின்னு சொன்னீரப்பா துதிக்கிறேன். ஆகையினால் ஆண்டவரே, உம்முடைய பரிகாரத்தை அவருக்கு செய்யுங்கப்பா துதிக்கிறேன். அவர் அக்கினி ஜுவாலையாக மாற்றுங்கப்பா துதிக்கிறேன். அவர் பரிசுத்தமாக மாற்றுங்கப்பா துதிக்கிறேன். ஆண்டவரே, இதற்கு பிறகு ஒரு மகிமை நீர் கொண்டு வருவதற்காக சோத்திருக்கிறோம். 2 விழாப்பக்கள் நெருக்குகின்ற அந்த பொல்லாத சத்துருவே, நீ கையை எடு என்று சொல்லுகிறப்பா துதிக்கிறேன். துதிக்கிறேன். ஆண்டவரே, எதற்காக இதை அனுமதித்தீர் என்று எங்களுக்கு தெரியல, ஆனால் நீர் அறிவீர், இதை நீர் வெளிப்படுத்துவீர். ஏழை சபையாராக்கிய எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு இன்றைக்குள்ளதாக அந்த தலை அபிஷேகம் பாம துதிக்கிறேன். நீ இறங்கி விட்டீர், அதற்காக சோத்திருக்கிறேன். அந்த வாய் ஆசீர்வதி பாம துதிக்கிறேன். நாவை உண்டாக்குனவர் நான் அல்லவா என்று சொன்னீங்க தானே, நீ போ, நான் உன்னோட கூட இருப்பேன் சொன்னீங்க தானே. அதே விதமாக பாம துதிக்கிறேன். எங்கள் சகோதரனுக்கு பாம துதிக்கிறேன். எங்கள் மூத்த தலைவருக்கு பாம துதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிக்கணும் பாம துதிக்கிறேன். குடும்ப கவலையோடு தத்தளித்து நிற்காதபடி எங்கள் தேவன் வல்லவர், அதற்காக சோத்திருக்கிறேன். இவ்வளவோ வேலை இருக்க பாம துதிக்கிறேன். ஊழியக்காரன் கையில நிறைய பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க, ஆனாலும் பாம துதிக்கிற தடை பண்ணுகிறேன். அந்த பொல்லாத சத்துருவை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டிருக்கிறேன். நீ குணமளித்து விட்டதற்காக சோத்திரம். நீ இறங்கி இருக்கிறதுக்காக சோத்திருக்கிறேன். ஆவியானவரே, பறந்து காக்கிற பட்சியே, நீர் அவரோடு கூட இருக்கிறீர், அதற்காக சோத்திரிக்கிறேன். பாம்பை துதிக்கிறேன். ஆண்டவரே, பாம்பை துதிக்கிறேன். அப்பா, நீடி ஆயுள கொடுங்க, சுகத்தை கொடுங்க. அவர் மன விருப்பம் அவர் என்னென்ன கேட்கிறாரோ அதை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாத பாம்பை துதிக்கிறேன். இது உமக்கு லேசான காரியம் பாம்பை துதிக்கிறேன். அல்லேலூயா. உச்ச தலைமுதற்கொண்டு பாம்பை துதிக்கிற உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தரின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிற பாம்பை துதிக்கிறேன். பேதுரு சொன்னான், ஆண்டவரே, என் தலையை மாத்திரமல்ல உடல் முழுவதும் கழுவும் என்று சொன்னான். ஆண்டவரே, அவ்விதமாக கர்த்தாவே, எங்கள் ஐயாவை நீர் உடல் முழுவதும் கழுவி அடுத்த வாரம் அப்பா இன்றைக்கே அவர் எழுப்பி நிற்கணும். அப்பாம துதிக்கிற பிறவி குருடன் ஏசையரே என்று கத்தினான். ஆண்டவரே, தன் வஸ்திரத்தை விட்டெறிந்து, அந்த உலக வஸ்திரத்தை விட்டெறிந்து, அந்த குருட்டு தன்மையான வஸ்திரத்தை விட்டெறிந்து அவனோட பாதத்தில் வந்தான். ஆண்டவரே, நீ உன்மால் எல்லாம் செய்யக்கூடும் விசுவாசிக்கிறப்பா துதிக்கிறேன். இந்த நேரத்தில் அவருக்கு மனம் இறங்கி இருக்கிறதுக்காம சூத்திரம், குடும்பத்துக்கு மனம் இறங்கிறதுக்காம சூத்திரம், ஜாய்ஸ்காம சூத்தரிக்கிறோம், ஜாய்ஸ் மனைவிக்காம சூத்தரிக்கிறோம், ஜாய்ஸை பாம துதிக்கிறேன், நன்மைகளுக்காம சூத்தரிக்கிறோம். வைக்கடப சண்ட கொரபை கடப கண்ட கடபை கண்ட கடபை கண்ட கடபை கடோ ஒரே கரம்ம கட்ட கரம்ம சூத்திரம். ஆண்டவரே, அப்படியே பாம துதிக்கிறேன். பாப்பாவை ஆசீர்வதியும். பாப்பா கணவனா இருக்காம சூத்திரம். அம்மாவுக்கு நல்ல பலன் கொடுங்க, உற்சாகத்தை கொடுங்க, ரெட்டிப்பான நன்மைகளை நிரப்புவீராக்க. அப்பாம துதிக்கிறேன். அல்லேலூயா. பூர்ண சகித்தை கொடுங்க. தண்டுவட வலி, முதுகு வலி எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்து போடுகிறேன். எங்கள் சபையில் நடக்கும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றுக்கும் சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். காரியத்தை கர்த்தருடையதுப்பா. ஒரு சின்ன காரியம் வந்தால் உங்களிடத்தில் தான் நாங்கள் வர முடியும், வேற யாரும் உண்டு எங்களுக்கு. அப்பாம துதிக்கிறேன். எஜமான மனவாளனை சர்வ வளரே அப்பாம துதிக்கிற ஐசன் மறந்த தேவனே துதிக்கிறேன். அது கற்றுக்கொள்ளுங்கப்பா.
நீங்கள் தான் பரிகாரின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சபை முழுவதும் காத்துக்கொள்ளும். எங்கள் ஐயாவை அக்னி ஜுவாலக மாற்றுங்க, பூர்ண சவிக்கம் கொடுங்கப்பா. அடுத்த வாரம் இந்த சத்தியவதத்தை அவர் சொந்த வாயால் நாங்கள் கேட்க போகிறோம். முன்பு இருந்த அப்பாமை துதிக்கிறேன், அந்த உறுப்பை விட நீ புதிய உறுப்பு கொடுக்க போகிறதுக்காக சோத்தரிக்கிறேன். நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. விசுவாசப்பட ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கணும்னு சொன்னீங்க தானே, இது மாதிரி செய்ய போகிறதுக்காக சூத்தரிக்கிறோம். இப்பொழுது கொடுக்கும் செய்திக்காம சூத்தரிக்கிறோம். செய்தியை நீர் ஆசீர்வதிப்பதற்காக சூத்தரிக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் தங்கி அது கிரியை செய்ய உதவி செய்யும். எல்லாவற்றையும் தாழ்த்துக்கிறோம். ஒரு மனத்தை கொடுங்கப்பா. துதிக்கிறோம். செய்தியை பதித்து கொள்ள உதவி செய்யுங்க அப்பா. என்றும் காணாத தெய்வமே அப்பா, எங்களோடு கூட இருக்கிறவரே அப்பா, துதிக்க எங்கும் நிறைந்தவரே, துதிக்கிற கடபஷண்ட கரப ரப ரபிக்கிற இறங்கும் இறங்கும் இறங்கும். நேசரே 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 இறங்குங்கப்பா. துதிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதி, கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பா. வந்த மக்களுக்காக சூத்திரிக்க நீர் ஆசீர்வதிக்க தவிர நமக்கு வேற ஒன்றும் இல்லை. என் சொத்துன்னு சொன்னீங்க, என் சம்பத்து நீங்கன்னு சொன்னீங்க. அதனால நீங்க பத்திரம் பாதுகாத்துக்கொண்டு சூத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் நாங்கள் துதிக்க மகிமையோடு நமக்கு செலுத்துகிறோம் என்பர் இயேசு கிறிஸ்து நித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம இப்பொழுது ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். சில்வியா சிஸ்டருடைய அண்ணன் மகன் இறந்ததுனால கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற அந்த குடும்பத்துக்கு தேவன் ஆறுதலை கொடுக்கும்படியாக அந்த குடும்பத்திற்காக நான் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஏசப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த குடும்பத்திற்கு தேவனே மை ஸ்தோத்திரம். சில்வியா சிஸ்டர் குடும்பம் ஆண்டவரே, அவருடைய அக்கா குடும்பம் ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவனுடைய அப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இறந்த ஆண்டவரே அதப்பா அந்த மகனுடைய அப்பா தாயார் ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். ஏசப்பா ஆண்டவரே, இன்னும் சகோதரிகள் இயேசுவே இவர்களெல்லாம் கத்தர் ஆண்டவரே அப்பா ஆறுதல் படுத்தும்படியாக ஆண்டவரே, அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக கத்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரம். வாலிப மகன் ஆண்டவரே, அவனை இழந்தது நிமித்தம் ஆண்டவரே இந்த குடும்பமே கண்ணீரோடு இருக்கிற நிலைமையிலிருந்து தேவன் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மை ஸ்தோத்திரம் ஏசப்பா ஆண்டவரே. எவ்வளவு ஆறுதல் நாங்கள் சொன்னாலும் ஆகாது ஆண்டவரே. நீங்கள் தான்ப்பா ஆறுதல் படுத்த வேணும் அப்பா. நீங்கள் தான் ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. இயேசுவே மை ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் தான் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு தலைவராய் இருந்து ஆண்டவரே ஆறுதலின் தேவனாய் தாயாய் தகப்பனாய் இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. மை ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளோடு கத்தர் கூட இருந்து நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. பிரைஸ் லார்ட். நம்ம சபைக்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருந்தாங்க அந்த கல்லறை பகுதிக்காக. அதுக்கு நம்மளுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து மனு வந்திருக்கு. என்னென்னா இவங்க வந்து இந்த மாதிரி மனு கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் பரிசீலனை செய்து எங்களுக்கு திரும்ப அனுப்பணும்னு சொல்லிட்டு சிறுபான்மை தலைவர், அந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கலெக்டர்கிட்ட போயிட்டு இது என்னன்னு விசாரித்து எங்களுக்கு நீங்கள் ரிசல்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்கு லெட்டர் வந்திருக்கு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்காக நம்ம வர சொன்னாங்க, பட் ஆனால் இந்த டைமில் போக முடியல. பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாதனால அங்கே போக முடியல. நம்மளை வர சொல்லியிருக்காங்க அங்கே. வசனம் படித்த பிள்ளைங்க சொல்லுங்க. வசனம் மைக்.
நோவாக்கு கர்த்தருடைய கண்களின் கிருபை கிடைத்தது. ஆதிகாமம் 6:8. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக உண்டாக்கினார். ஆதிகாமம் 5:1. உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதிகாமம் 12:2. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆதிகாமம் 12:3. ஆமென். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை இந்த நாளில் உயிரோடு நல்ல சுகத்தோடு பலத்தோடு கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த கட்டடத்தை விட்டு வெளியில் கூட போகாது இந்த சவுண்டு. நம்ம சவுண்டு இப்போ கட்சிக்காரங்க சவுண்டை கேட்டிருக்கீங்களா? ஒன்றுமே இல்லை, ஒரு ஜீவனே இல்லாத ஒரு மனுஷனுக்கு முன்னத்தில் போய் அவ்வளோ சத்தமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. என்ன சந்தோஷத்தில், எவ்வளோ குதூகலத்தில் அவங்க உள்ளத்துலேருந்து ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா? அவ்வளோ சந்தோஷமாக ஒரு கிரிக்கெட் விளையாடுறவனை பார்த்து அவ்வளோ உற்சாகப்படுத்துகிறாங்க. நம்ம தேவன் நம்மளை சுகத்தோடு பலத்தோடு இங்கே வந்து உட்கார வச்சுருக்காருன்னா அது ஆண்டோடைய பெரிதான ஒரு கிருபையினால தான் நம்ம வந்திருக்கிறோம். அவருக்கு நம்ம எப்படி அல்லேலூயா சொல்லணும்? முழு பலத்தோடும், முழு மனதோடும், முழு இருதயத்தோடும் அவரை நம்ம மகிமைப்படுத்தணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். இப்போ சொல்லுவோம் 3 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூடி வந்த உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக பிரசங்கம் இல்லை, சும்மா இது ஒரு ஆலோசனையாக தான் எடுக்கணும் நீங்கள். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை எல்லாமே ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்ம ஒரு பிரசங்கமாக கேட்டுட்டு மார்க் போட்டு போகிறதில்ல. நம்ம வாழ்க்கையில் அதை என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்துகிறவர்களாக காணப்படணும். இப்பொழுது நான் வாசிப்போம் 2 நாளாகமும் முதல்ல யோபு 10வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோபு 10. போதும். யோபு 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கிற என்ன வசனம் இருக்குன்னா, மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மாம்ச கண்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஒரு ஆளை பார்க்கும்போது எப்படி தான் பார்ப்போம்? மாம்ச கண்ணில் தான் பார்ப்போம். ஒரு நேரம் கோபமாய் பார்ப்போம், ஒரு நேரம் சந்தோஷமாய் பார்ப்போம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் தானே நம்மளை பார்க்குறவங்க. இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், எல்லா நேரமும் ஒன்று போல் சந்தோஷமாக நம்மளை பார்ப்பாங்களா? நம்மளை நினைப்பாங்களா? இல்லை. ஒரு நேரம் கோபமாக, ஒரு நேரம் சந்தோஷமாக, ஒரு நேரம் எரிச்சலா, என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாம்ச கண்களில் தான் பார்ப்பாங்க மனுஷன். இதை யோபு சொல்லுகிறாரு. ஆனால் மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும்போது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருப்பது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? கர்த்தரை அறிந்த நாம எப்படி இருக்கணுமா? உத்தம இருதயத்தோடு. அந்த உத்தம இருதயத்தோடு தான் பார்க்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறாரு. அவர் பட்டவங்களுக்கு தான் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, அவருடைய கண்கள் எங்க பார்க்கிறது தான்? பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற நம்மளை எல்லாரையுமே தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. எப்படி பார்க்குறாரு? நமக்கு தெரியுதா தேவன் நம்மளை பார்க்குறாரு அப்படிங்கிறது? நமக்கு தெரியுதா? எதை வச்சு நம்ம கணிப்பு போடணும்னா, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சர்வ வியாபி, எங்கும் நிறைந்தவர். வானம் சிங்காசனம் அவருக்கு, பூமி பாதப்படி.
அப்போ இந்த உலகம் அந்த பூமி உருண்டையின் மேலே வசனத்தில் இருக்குது, பூமி உருண்டையின் மேலே வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பூமி உருண்டை அவருக்கு வந்து நமக்கு வந்து பெருசாக இருக்கலாம், இதன் கடைசியோ எங்கேயுமே நம்ம பார்த்து முடிச்சிருக்க மாட்டோம். ஆனால் தேவனுக்கு இயேசுக்கு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வான சிங்காசனம் பூமி பாதப்படியாக இருக்கிறது. நம்ம அவருக்கு பாதத்தில் தான் இருக்கிறோம். இதை இவர் எப்போதுமே தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு? பார்த்து கொண்டே இருக்கிறார். இதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இதை நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? பதிக்கணும். கர்த்தர் என்னை காண்கிறார், கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே நான் என்ன செய்யணும்? உத்தமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் பதிச்சு கொள்ளணும். அவர் எதுக்காக அதை பார்த்து கொண்டு இருக்கிறாரா? தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. தம்முடைய வல்லமையை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கை பிறந்த நாள் முதல் இதுவரையிலும் நம்மளை தூக்கி சுமந்து வந்தது ஒரு மனுஷனா அல்ல, மனுஷனா தூக்கி கொண்டு வந்தான் தேவன். நம்மளை தூக்கி சுமந்து பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ அவருடைய வல்லமை இதில் விளங்குது. ஆனால் நம்ம கண்களுக்கு நம்ம அதை யோசிக்கிறது இல்லை. நம்ம யோசிக்கிறோமா? ஆண்டவர் என்னை பாதுகாத்தாரே, அவருடைய கண் என்னை பார்த்ததுனால தான், இவ்வளோ நாள் என்னை பார்த்ததுனால தான் நான் இன்னைக்கு சுகமாக இருக்கிறேன் அப்படி சொல்லி நமக்குள்ள அந்த உள்ளத்தில் அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வல்லமையை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறாரு. கர்த்தர் சாமுவேல்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ வந்து முகத்தை தான் பார்க்குற, நான் என்னத்தை பார்க்குறேன்? இருதயத்தை பார்க்குறேன். அவர் பார்க்குறது என்னதை பார்க்குறாரு? அவருடைய கண் எதை பார்க்குறதா? நம்ம இருதயத்தை பார்க்குறதா. நம்ம இருதயம் பொல்லாத சிந்தனையாக இருக்கா, நல்ல சிந்தனையாக இருக்கிறா, நல்லதை யோசிக்கிறோமா? ஜபிக்கிறோம். நல்ல யோசனை என்னென்ன? நல்ல யோசனை என்னென்ன? நம்முடைய யோசனையில் நம்முடைய இருதயத்தில் அவர் அதான் சொல்கிறாரு. அந்த சாமுவேல் சொல்லும்போது, சாமுவேல்கிட்ட தேவன் சொல்லும்போது இருதயத்தை பார்க்கிறவர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இருதயத்தை பார்க்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் எப்படி நம்மளை பார்க்குறாரு? எப்போதுமே எனக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும். அவர் எதை விரும்புகிறாரு? ஜெபம், வேத வாசிப்பு, அவருக்கு பிரியமானவைகளை செய்யும்போது நற்கிரியை செய்கிறத விரும்புகிறாரு. சுவிசேஷத்தை சொல்லணும், அறிவிக்கணும், மற்றவங்களுக்கெல்லாம் எடுத்து உரைக்கணும், எல்லாரும் என்னுடைய அன்பை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேவன் விரும்புகிறாரு. அப்படிப்பட்டதான எண்ணங்கள் இருதயத்தில் இருந்து அப்படின்னு சொன்னால் நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார்? தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார், நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இருதயத்தில் அந்த மாதிரி நன்மையான காரியங்கள், நன்மையான சிந்தைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு தடை தான். ஆனால் அதை சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, உன் இருதயத்தை தான் நீ பார்க்கணும், நான் இருதயத்தை தான் பார்க்குறேன், மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீ அதை பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது. கர்த்தரின் கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எவ்விடத்திலையும் இருந்துன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் அங்கேயும் கர்த்தருடைய கண் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்ம எங்கே போனாலும் அங்கேயும் நம்முடைய கண் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அது எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, என் கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம இருதயத்துக்கு உள்ளே இருக்கிறத தான் அவர் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இருதயம் எப்போவுமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்? செம்மையானதை சிந்திக்கிறதாய், தேவனுக்கு பிரியமானவளை யோசிக்கிறதாய் காணப்பட வேணும். அதை தான் தேவன் விரும்புகிறாரு. அதன்படி நாம் வாழக்கு பிரயாசப்படணும். அவர் யாரையெல்லாம் பார்க்குறாரா? நல்லோரையும் தீயோரையும் பார்க்குறாரு. நல்லவங்களா இருக்கிறவங்க யாரு? கெட்டவங்களா இருக்கிறவங்க யாரு? தீயோர் யாரு? நல்லோர் யாரு? நமக்கு தெரியுமா? நல்லவங்க யாரு, தீயவங்க யாரு அப்படின்னு? ஒரு ஆலயத்துக்குள்ளே தான் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே பல கசப்புகள், பல அநேகரை குறித்து அப்படி கொண்டு அந்த மாதிரியும் இருக்குது. அது ஒரு டீம் கூடுறது, டீமாக இருந்து இது பண்ணுறது, அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியம். ஆனால் நல்லோர் தீயோர் அப்படின்னு கெட்ட எண்ணங்களோட, கெட்ட சிந்தனைகளோடு இருக்கிறவங்கள தீயோர் அப்படின்னு சொல்கிறாரு.
நல்ல நன்மையான நல்ல சிந்தனையோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல இருதயத்தில் அந்த யோசிக்கிறத இருந்தோன்னு சொன்னால் அதை அவங்கள ஆண்டவர் நேசிக்கிறாரு. அவங்களுக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? தேவனை நேசிக்கணும், தேவனுக்கு பிரியமானவைகளாக வாழணும். இன்னும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாரு. ஆலயம் சொன்னால் எது? ஆலயம் நம்முடைய இருதயம். நாம் தான் ஆலயம், நான் தான் ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறது? நம்முடைய ஏசப்பா இருக்கிறாரு. அதை நம்ம எப்போதும் நம்மளும் விசுவாசிக்கணும். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுப்புத்திரராய் மனுஷனாக இருக்கிற எல்லாரையும் அது கண்ணோக்கமாய் அவர்களை பார்த்து சோதித்து அறிகிறதாம். அவருடைய கண் எப்படி இருக்குதுதா? எல்லாரையும் சோதித்து அறிகிறது. சோதித்துன்னு சொன்னால் பொன்னை சோதிப்பாங்க. அந்த சோதனை அப்படின்னு சொல்லும்போது அது பயங்கரமான சோதனைக்குள்ளே கொண்டு போகிறது தான் அது. அப்போ அவர் நம்மளை சோதித்து அறிகிறாராம். சோதித்துன்னு சொன்னால் நம்ம நிற்க முடியுமா? நம்ம நிற்கவே முடியாது. நம்ம சும்மா சாதாரணமாக தான் பார்க்குறோம். ஆனால் அவர் நம்மளுக்கு இருதயத்தை சோதித்து அறிகிறாராம். சோதித்து அறியும் போது நம்ம இருதயத்துக்குள்ள ஆழத்தில் உள்ளும் திரியங்களை இருதயத்தை பார்க்குற தேவன் அவ்வளவாய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அது நம்மள்கிட்ட எந்த ஒரு குறையும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இந்த வருஷம் புதிய வருஷத்தில் 4வது வாரத்தில் வந்திருக்கிறோம். ஒரு மாதம் ஆரம்பித்து, இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு மாதம் என்ன செய்ய போகுது? முடிய போகிறதுக்கு வந்துட்டோம். அப்போ நாட்கள் எவ்வளோ வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. அதனால நாட்கள் குறுகினது ஆனதுனால, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால காலத்தையும் நாட்களையும் என்ன செய்யணுமா? பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். எப்போது நம்ம அதை பிரயோஜனப்படுத்தணும். அதை பிரயோஜனப்படுத்தணும்னா எப்படி? அந்த உலகமே எதுக்குள்ளே தான் கிடக்கு? பொல்லாங்கனுக்குள்ளே தான் கிடக்கு. இந்த உலகத்துலேயும் நம்ம பரிசுத்தமாக வாழணும். நோவா வாழ்ந்த நாட்களில் அப்படி தான் வாழ்ந்தார். அந்த ஜனங்கள் அவ்வளவு ஒரு கெட்டுப்போன ஜனங்களாக தான், பாவத்துக்குள்ளே தான் இருந்தாங்க. ஆனால் அதுலேயும் நோவா கர்த்தருக்கு உண்மையானவனாய் நீதிமானாய் அவர்கிட்ட இருந்து சாட்சி பெற்ற ஒரு மகனாய் இருந்தார். வேற யாரையாவது சொல்லியிருக்கா? நோவாவின் குடும்பம் மாத்திரம். அப்போ அந்த குடும்பத்தை எவ்வளவு ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமான வழியில் நடத்தி இருக்காரு, அந்த ஆராதனைக்குள்ளே நடத்தி இருக்காரு. அந்த நோவா அவ்வளோ ஜனங்களும் சரியில்லாதவங்களாக இருந்தும் இந்த நோவா அதை வாசித்து பார்க்கும்போது எவ்வளோ இதாக இருக்குது. அந்த குடும்பத்தையும் அவரும் அவ்வளோ உத்தமமாக நடந்திருக்காங்க. கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. நீதிமானாக நோவாவை கண்டார். லோத்தையும் அது மாதிரி தான். அந்த இடத்துல லோத்து மாத்திரம் காப்பாற்றப்பட்டார். சோதோம் கோமோராவில் அவர் மனைவியையும் பிடித்து இழுத்து கொண்டு போன போதும் அதுவும் திரும்பி பார்த்து என்ன ஆயிடுச்சு? உலகத்தின் பக்கமாக இருதயம் சார்ந்ததுனால அவளுடைய இருதய சிந்தை எல்லாமே எங்கே தான் பார்த்துச்சு? அந்த உலகத்தை பார்த்ததுனால அவள் உப்பு தூணான அந்த லோத்து மாத்திரம். இப்படி பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் இன்றைக்கி பரிசுத்தமாக வாழணும், நான் இன்றைக்கி அதிகமாக ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கும் போதே இருதயத்தில் தான் தீர்மானிப்பீங்க. தீர்மானிக்கும் போதே என்ன வந்துடும்? சோதனை கண்டிப்பாக வரும். அதுக்காக அதை நீங்கள் நம்ம விழிப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சோதனையில் என்ன ஆயிரும்? நம்ம விழுந்துருவோம். நம்ம அதை செய்ய முடியாது, தீர்மானித்ததை செய்ய முடியாது. புதிய வருடத்தில் நம்ம நிறைய தீர்மானங்கள் சொன்னோம்ல, நிறைய தீர்மானங்கள் தீர்மானித்தவங்க இருக்குங்கள, இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை தரணும். அந்த தீர்மானங்களெல்லாம் நம்ம நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோமா? கொஞ்ச நாள் அப்படியே நிறைவேற்றிட்டு வருவோம். அதுக்கு பிறகு எந்த இடத்துல நின்னமோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கும். அந்த அதிகாரத்துலேருந்து இங்கிட்டும் போகாது, அங்கிட்டும் போகாது, அங்கனே நிற்கும். அப்படி நிற்கக்கூடாது. அவர் விரும்புகிறது தொடர்ந்து வாசிக்கணும். வேத வசனம்னா தொடர்ந்து ஜெபிக்கணும். என்ன தீர்மானத்தில் நம்ம அதை சொன்னவோ அதை நிறைவேற்றும்படியாக அதை நம்ம இருதயம் என்ன எப்படி இருக்கணும்? உத்தமமாக
இருக்கணும். ஆண்டோடைய பார்வையில் அது உத்தமமாக இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறாரு. எரேமியா 16வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது. வழிகள் அவைகள், அந்த வழிகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அந்த வழிகள், நீங்கள் போகிற வழிகள் என் முகத்துக்கு கூட மறைந்திருக்கிறது இல்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. முதல்ல என்ன சொல்றாரு? என் கண்ணு அவங்க எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது. நோக்கம் அப்படின்னு சொன்னால் அந்த நோக்கத்தை நம்ம தான் நோக்கத்தை விட்டுறோம். வசனத்தை படிக்கிறோம், படிச்சுட்டு அந்த நோக்கத்தை, அந்த ஒரு எண்ணத்தை சிந்தையில் விட்டுறோமா? அப்படி விடுறது போல தேவன் விடுறவர் இல்லை. அந்த வழிகள் மேலே நோக்கமாக இருக்கிறாரு. அவருக்கு முகத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. மறைந்திருக்கிறது இல்லை. அவருக்கு முகத்துக்கு கூட கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதும் இல்லை. எப்போது நம்மளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இந்த பயம் நமக்கு எப்போது இருக்கணும். ஒரு நாள் வரப்போகிறது, அவர் வரப்போகிறாரு. அந்த நேரத்தில் எல்லாரும் சொல்லுவாங்களா, பாவம் செய்தவங்க தேவனை உத்தமமாய் பின்பற்றினது போல வாழ்ந்தவங்க சொல்லுவாங்களா, கண்மலைகளே என்னை மறைத்து கொள்ளுங்க, என்னை மறைத்து கொள்ளு அப்படின்னு சொல்லி கண்மலைகளையும் மலைகளை மேடுகளையும் கூப்பிட்டு மறைத்து கொள்ளுங்க. ஒன்றுமே மறைக்க முடியாது. அந்த நாளில் யாருமே என்ன செய்ய முடியாது, பாவம் செய்தவங்க தப்பவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருகிறது. அவருக்கு முகத்துக்கோ கண்களுக்கோ மறைவாய் நம்ம ஓடவே முடியாது. அதனால எப்போதும் பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு நல்ல ஒரு செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இன்னும் எரேமியா 32:19வது வசனத்தை பார்க்கும்போது, எரேமியா 32:19, யோசனையிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். யோசனையிலே பெரியவர். அவருடைய யோசனைகளுக்கு முடிவே இல்லை. அவருடைய யோசனை அவ்வளோ பெரிய விசாலமான ஒரு யோசனை. செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் கிரியைகளுக்கு தக்கதாகவும் பலன் அளிக்கிறவராய் இருக்கிறாரு. உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது. முதல்ல பார்க்கும்போது அவனுடைய வழிகள் மேலே நோக்கமாக இருக்கு என் கண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவருடைய எல்லா வழிகள் மேலும், எல்லா வழிகள்னு சொன்னால் நம்ம ஒரு வழியில் ஒரு 2 வழியில் பிறந்த நாளில் இருந்து நிற்கிறது இல்லை. பல வழிகளுக்கு போகிறோம். அது கடன் வாங்க போகிற வழி இருக்கிறது. இன்னும் வேறு எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் போகிறோமோ நடக்கிறோமோ அதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அதனால் நமக்கு அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். நம்முடைய நடைகளை அவர் பார்க்கிறார். நடக்கும்போது நம்முடைய எண்ணத்தை நடக்கிறதையெல்லாம் அவர் என்ன செய்கிறாரா, எண்ணி வைத்திருக்கிறாரா. நம்ம ஆலயத்துக்கு வருகிறோமா, அதையும் எண்ணி வைத்திருக்கிறாரு. ஒரு ஜெபிக்கிறதுக்கு நம்ம நடக்கிறோமா, அதையும் எண்ணி வைத்திருக்கிறாரு. தேவனுக்கு பிரியமான ஒரு வழியாக இருக்கும்போது அது எந்த வழியில் நம்ம நடக்கிறோம், எந்த காரியத்துக்காக நம்ம போகிறோம், அதையெல்லாம் தேவன் பார்க்கிறார். அதான் நடையெல்லாம் பார்க்கிறார். நாம் திட்டமிடும் காரியங்களை பார்க்கிறாரு. அவர் இந்த அறிவு நமக்கு எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். நாம் என்னென்ன காரியங்களை திட்டமிடுகிறோம், எந்த காரியங்களெல்லாம் நம்ம செய்யணும்னு நினச்சி திட்டமிடுகிறோம் அப்படிங்கிறதே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த திட்டமிடும் காரியங்களை கர்த்தருக்குள்ளே நம்ம மறைந்திருந்து நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். இப்போ எடுத்துக்காட்டால் சங்கீதம் 32:8 பார்க்கும்போது, நான் உனக்கு உன்மேல் என் கண்ணை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உண்மையில் என கண்ணு நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறாரு. நமக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறாரு. நம்ம மேலே கண்ணை வச்சு நீ நடக்க வேண்டிய வழியை இதுதான், இதிலே தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுகிறாரு. அதை உணர்த்தப்படும் போது நாம் அதற்கு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த ஆசீர்வாதம். அதுக்கு கீழ்ப்படியலை, மனதை கடினப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த ஆசீர்வாதம்
வராது. நம்ம எப்போவுமே அந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறோம்ங்கிறதை மறந்து விடாதபடிக்கு நம்ம வாழணும். தாவீது பாருங்க, எப்போதும் அவருடைய கண்களுக்கு முன்பாக யாரை தான் வைத்திருந்தார்? கர்த்தரை. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அதனால அசைக்கப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுதும் எதை செய்தாலும் கர்த்தரை முன் வைத்து. மோசே சொல்லுகிறாரு, உங்க சமூகம் எனக்கு முன்னாடி போகலைன்னு நான் என்ன செய்யலை, போகலை, நான் போகலை. நீங்க உங்க சமூகம் எனக்கு முன்னத்தில் வரலன்னு நான் எங்கே போய் என்ன செய்ய, எதுவுமே சாதிக்க முடியாது. அதனால நீங்க எனக்கு முன்னாடி இருக்கணும். ஏன் தாவீது சொல்லும்போது கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து எப்போதும் நோக்கி கொண்டிருக்கிறேன், எப்போதும் நோக்கி கொண்டிருக்கிறேன். யாரை? கர்த்தரை. யோசேப்பு சொல்லுகிறாரு, அவர் செய்கிற எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்றாரு. எதனால? கர்த்தர் அவரோடு கூட, யோசேப்போடு கூட இருந்ததுனால அவருடைய வழிகளை எல்லாம் என்ன செய்தாரா? வாக்கிய பண்ணாரு. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனமா 7வது வசனமா 8வது வசனம். 8வது வசனத்தை பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ வாய்க்க பண்ணுவாய், நடந்து கொள்வாய். புரியுதா அந்த வசனம்? ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு, அதை யோசேப்பு அப்படியே கடைபிடிச்சதுனால தான் அவர் செய்த காரியம் எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணார். அந்த வசனத்தை பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்ககிட்ட இருக்கா? நியாயப்பிரமாண புஸ்தகம் கையில் எல்லாரும் வச்சிருக்கிறது என்னதுதான்? நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரிய கூடாது. இது மொத்த பைபிள் மொத்தம் நம்ம வாய்க்குள்ள இருக்கணும்னா சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இதில் எழுதி இருக்கிற வார்த்தை ஒன்று கூட, அதை ஒரு வார்த்தை விட முடியாத, கவனம் செலுத்து அப்படின்னு சொல்றாரு. உன் வாயிலேருந்து பிரியக்கூடாது. வாயிலேருந்துன்னா உன் இருதயத்துக்குள்ள இருந்தாதான் அது எங்க வரும்? வாய்க்கு வரும். இருதயத்துக்குள்ள இருக்கணும். இருதயத்துலேருந்து அது என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. இந்த நியூ இயரில் ஒரு சில பிள்ளைகளுடைய வாயிலேருந்து வார்த்தையை கேட்டேன். வசனம் நான் மனப்பாடம் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வசனமாவது டெய்லி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம வாயை விட்டு, நம்ம இருதயத்தை விட்டு வசனம் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இருதயத்துக்குள்ளே எதை கொண்டு வைக்கணும்? வசனத்தை கொண்டு வைக்கணும். அப்போ தான் அந்த யோசுவாட்ட ஆண்டவர் சொல்லும்போது, இது தேவன் சொன்ன வார்த்தை அவர்கிட்ட. யார்கிட்ட? யோசுவாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ உன் வாயை விட்டு பிரிக்காம வச்சிருந்தேன்னா, 1வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, இதில் எழுதி இருக்கிறவங்க படியெல்லாம் செய்ய கவனமா இருந்தேன்னா, முதல்ல நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரிக்காம வச்சிருந்தேன்னா, 2வது இதில் எழுதி இருக்கிறத நீ கவனமா கவனிச்சேன்னா, அடுத்தது இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருந்தேன்னா, இன்னும் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்ப புத்திமானா நடக்கிறதுக்கும் வழியை வாய்க்க பண்றதுக்கும் நம்ம எத்தனையோ முயற்சி எடுக்கிறோம். இப்ப இவங்களுக்கு பலவீனமா இருக்குன்னு பல முயற்சி, சவரிச்சு தான், தேங்காய் பால் தான், என்னென்னமோ பண்ணி என்ன முயற்சியும் என்ன செய்யல, வாய்க்கல. ஆனா தேவனுடைய வார்த்தை மேல ஒரு மனுஷன் செய்யறது இல்லை, ஒரு தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மேலே கவனம் செலுத்தி அதை நீங்கள் அதை உண்மை செம்மையுமாய் இருதயத்தில் காத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம்? புத்திமானாய். புத்தின்னா என்னது? ஞானம், அறிவு. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வச்சார்ல, நன்மை தீமை, அதான் ஞானம் அறிவு. மனுஷனுக்கு இப்போ நமக்கு என்ன இருக்குது? நன்மை தீமை அறியத்தக்க தோட்டம் செடியாக கொடி மரமாக வச்சுருக்காரு இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அன்னைக்கு வச்சு அந்த ஏதேன் தோட்டத்தை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வச்சுருந்தாரு. அதே மாதிரி இன்றைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா ஞானம் அறிவு. இந்த ஞான அறிவு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா?
எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? வாய் திறந்துங்க தரங்க எல்லாரும், இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ இந்த ஞான அறிவு, இந்த புத்தி நமக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தை என்ன செய்யணுமா? நம்ம இரவும் பகலும் வசனத்தை வச்சு என்ன செய்யணுமா? தியானிக்கணும். அதுதான் அன்னைக்கு பார்த்தோம்ல 1ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தில், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான், அவன்தான் ஆசீர்வாதமாய், பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன்தான் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு. அப்போ இரவும் பகலும் நம்ம வாயை விட்டு நீங்காமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் புத்திமானாக இருக்கலாமா? நல்ல அதிலேருந்து நல்ல புத்தி நமக்கு கிடைக்குமா? வழியும் வாய்க்க பண்ணுவோமா? நம்முடைய வழியை நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோம் அந்த வழியை நம்ம வாய்க்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இதில் இத்தனை பாயிண்ட்களையும் சொல்லி கொடுத்து நமக்கு கொடுக்குறாரு. அப்போ நம்ம அந்த வார்த்தைகளின் படியே நம்ம ஜீவிக்க எப்போதும் பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு, வார்த்தை எப்போதும் இருதயத்தில் பதிக்கப்பட்டவளாக இருந்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவருடைய நடைகளை பார்க்கிறார். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம பார்வைக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, நான் போறது வழி சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமா? அதை கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார், எடை போட்டு பார்க்கிறாராம். நம்ம இருதயத்தை எடை போட்டு பார்க்கிறாராம். நம்ம இருதயம் நமக்கு தெரியுமா? எடை போடுறது எப்படின்னு தெரியுமா? நம்ம செம்மையானதை நன்மையானதை செய்தோம் என்றால் இடையில கரெக்டாக இருப்போம். கடைக்காரங்க இன்னைக்கு எவ்வளோ ஏமாத்துறாங்கல்ல, எவ்வளவோ ஏமாற்ற வேலை நடக்குது. நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். யூடியூப்லாம் ஒரு சில காரியங்கள் போடும்போது அப்படியே மறைச்சி வச்சு அடியில் திராசிக்குள்ளே மறைச்சி வச்சு எதாவது ஒன்றை வச்சு வெயிட்டு தூங்குறதுக்கு அப்படி அந்த மாதிரி இப்படி தந்திரங்கள் நிறைய செய்கிறாங்க. அவங்க இருதயத்தையும் தேவன் என்ன செய்கிறாரு? பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அவங்க ஆசீர்வாதப்பட முடியுமா? எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வழியில் அவருடைய கண்களுக்கு முன்பாக தான் இருக்கிறது. நாம் எப்போதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கணும். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து, தாவீது சொல்கிறாரு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை செய்தேன். யார் சொல்கிறாரு? தாவீது. சங்கீதம் 51ஆவது அதிகாரத்தில் 4ஆவது வசனத்தில் சொல்கிறார் அவர், உம்முடைய கண்களுக்கு மறைவானதில்லை, நான் செய்த பாவம் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்க, அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு. அதனால் அதிலேருந்து நான் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ளணும், நான் அதுலேருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதை தாவீது சொல்லுகிறாரு. அதுதான் இதில் பார்க்குறோம். தேவரி ஒருவருக்கே தாவீது சொல்லி ஜெபிக்கிறாரு. ஜெபந்தான் அந்த அதிகாரம். தேவரீர் ஒருவருக்கே நான் விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, பாவம் செய்யக்கூடாது, அது பாவம் தெரிஞ்சிருந்தும் பாவத்தை செய்ததுனால அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் அவனுக்கு அந்த பாவங்களை எடுத்து சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாரு? மன்னிப்பு கேட்குறாரு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஐயோ இந்த ஜனங்கள் பாவம் செய்யலையே, நான் தான் பாவம் செய்தேன், ஜனங்கள் இவர் செய்த பாவத்தினால ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் அழித்து கொண்டு இருக்கும்போது இவர் மன்னிப்பு கேட்குறாரு. நான் செய்த பாவத்துக்கு ஜனங்களை ஏன் அப்படின்னு சொல்லி இவன் ஆண்டவர்கிட்ட பாதத்தில் விழும்போது அதுலேருந்து ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் இந்த ஜபத்தில், இந்த 51ஆம் அதிகாரத்தில், சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை அதை ஜபமாகவே அவர் சொல்கிறாரு. தேவரீர் ஒருவருக்கே நான் பாவம் செய்தேன், என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து இறங்கி கழுவி தூய்மைப்படுத்தும், ஈசோப்பினால் கழுவும், நான் அப்பொழுது சுத்தமாவே அப்படின்னெல்லாம் சொல்லி ஆண்டோட்ட இரக்கத்தை கேட்குறாரு. இந்த ஸ்தலத்தில் அடுத்த வசனம் 2 நாளாகமும் 7ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தை பார்க்கும்போது, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாய் இருக்கும். இதை சாலமோன் கட்டின ஆலயம் கட்டி முடித்த பிறகு அவர் சொல்கிறாரு, அவர் ஜபிக்கிற ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள்
திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும். என் கண்ணு இந்த 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 ஆலயங்களில் நீங்கள் வந்து ஆண்டோட சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் போது அதையும் என் கண்கள், இந்த ஆலயத்துக்கு நீங்கள் ஓடி வந்தீங்கல்ல இதையும் என் கண்ணு பார்க்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறோன்னா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம வந்து உட்காந்து என்ன சிந்தையோடு இருக்கிறோம், என்ன இருதயத்தோடு இருக்கிறோம், எதுக்காக வேண்டிக் கொள்கிறோம், எதுக்காக ஜெபிக்கிறோம், அதையெல்லாம் தேவன் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் தேவனுடைய பார்வைக்கு பிரியமானதாக இருந்தால் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கணும்? வேத வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கணும். நம்ம இருதயத்தில் வசனம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேற எந்த பாரங்களும் வந்து என்ன செய்யாது, நம்மளை மூழ்கடிக்க முடியாது. அதுதான் அந்த கொரிந்தியரில் சொல்லுவார், பவுல் சொல்லுவார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களையே, நம்ம இருதயத்தில் அரண்களையே கட்டி வைத்திருக்கிறோமா. அப்போ நம்ம தேவனுக்குள்ளே இருந்து ஜெபித்து அவைகளெல்லாம் தகர்த்தெறியும் போது அது மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தக்கதான் தேவ பலத்தில் தான் இருக்குது. தேவ பலத்தில் தான் இருக்கிறது அரண்களை நிர்மூலமாக்குகிற தன்மை. நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த அரண்களை நிர்மூலமாக்குகிறது தேவ பலத்தில் தான் இருக்குது, ஜபத்தில் தான் இருக்குது, வேற எந்த வழியிலையும் இல்லை. இந்த பலத்தை, தேவ பலத்தை நம்ம எப்போது என்ன செய்யணும், நம்ம இருதயத்துக்குள்ளே வைத்துக்கொள்ளணும். தேவ பலன் எனக்குள்ளே இருக்குது. இதில் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி. அப்போ நம்மகிட்ட எந்த ஒரு மேட்டுமையான எண்ணமோ சிந்தையை கூட இருக்கக்கூடாது. இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனை, பொல்லாத எண்ணங்கள்லாம் வருது. இந்த 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 சிந்தனை, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் விரும்புகிறாரு. அதை தான் அவர் சொல்கிறார், இந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ள நிர்மூலமாக்கி சிறைப்படுத்துகிறேன்னு சொன்னால் மொத்தம் அது இல்லாமல் தூக்கி மூட்டை கட்டி எரிந்து பின்னாடி போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. பவுல் சொல்லி போச்சு, அதுதான் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நம்ம இருதயம் ஃப்ரீயாக இருக்கணும்னா ஆண்டோடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருந்தால் ஃப்ரீயாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம வேண்டிக் கொள்வது எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவைகளை கவனிக்கிறதாயும் இருக்கிறது. அன்னாள் ஜெபித்தாள். அன்னாள் எங்கே ஜெபித்தாள்? ஆலயத்தில் வந்து ஜெபித்தா. அவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கவனமாய் கேட்டார். ஆனால் ஏலி நல்லா கேட்கணும்னு நினச்சோம், ஏலியால் என்ன செய்ய முடியலை, கேட்க முடியல. அவள் சத்தமாக ஜெபித்தாளா? ஜெபிக்கலை. அவள் உதடு மாத்திரம்தான் அசைந்தது. அதனால அவளுடைய அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு அவளுக்கு பதிலை ஆண்டவர் உடனே கொடுத்துட்டாரு. ஆகார் அது மாதிரி எங்கே இருந்து அழுகுறா? வனாந்தரத்திலேருந்து அழுகிறா. அவளுடைய அழுகையின் சத்தம், அந்த இருதயத்தின் பாரம், இருதயத்தின் அந்த ஏக்கம் எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் உடனே அங்கே என்ன செய்கிறாரு, ஒரு அற்புதத்தை காண பண்ணுறாரு. ஒரு பாட்டில் தண்ணி தான் அவளுக்கு தேவை. ஆனால் அன்னைக்கு என்ன செய்யணும், திறந்து விட்டாரு, ஒரு துறவையே திறந்து விட்டாரு. துறவை திறந்து விட்டதுனால அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அப்போ அந்த உடனே தான் அவ சொல்கிறா, என்னை காண்கிற தேவன், இந்த இடத்துக்கு பேரு என்னை காண்பவரே அப்படின்னு சொல்லி பேரையே வைக்கிறா. ரகாய் ரோயி அப்படின்னு சொல்லி பேரை வச்சு, அவருக்கு ஒரு பேரை வச்சு, அன்னைக்கு அவள் இருந்த நிலைமை அப்படி. நம்ம அந்த நிலைமைக்கெல்லாம் போகலை. ஆனால் அவள் அந்த நிலைமைக்கு போனதுனால அவள் ஆண்டவரை பிள்ளைய தூக்கி தூர வச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து எங்கே போய் உட்கார்ந்து அழுதாளோ அந்த இடத்துல ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அவளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அங்கேருந்து உடனே பதில். அவளுடைய இருதயத்தின் பாரம், அவளுடைய ஏக்கம், அவளுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் உடனே பார்த்து அதுக்கு உடனே பதிலை கொடுக்குறார். பாருங்க, அவர் உயர்ந்தவராக இருந்தோம். தேவன் நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, உயர்ந்தவராக இருந்தோம் தாழ்ந்தவர்களை நம்ம எல்லாம் எங்கே இருக்கிறோம், பூமியில தானே இருக்கிறோம். அவர் வானத்திலிருந்து வந்தவர், நம்ம பூமியிலிருந்து உண்டானவர்கள். அவர் அவ்வளோ உயர்ந்தவராக இருந்தோம். இந்த தாழ்ந்து போய் கிடக்கிறவங்களை அவர் ஒரு புழுதியில் கிடக்கிற நம்மளை பார்க்கிறார், தூக்கி எடுக்கிறாரு, குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதுக்கெல்லாம் நம்ம பாத்திரவாங்களா?
பாத்திரவான்களே இல்லை. நம்ம செய்த நீதியா, நம்ம செய்த ஒரு இதா புண்ணியமா, ஒன்றுமே இல்லை. எதுக்குமே உதவாத நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர் கையில் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் என் உள்ளம் கையில் இருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன். உங்களை என் மடியில் வச்சு, மடியில் தூக்கி இடுப்பில் வச்சு தாளாட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் பத்தியெல்லாம், எவ்வளோ நல்லவர். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறவராய் இருக்கிறாரு. பஞ்சத்திலே ஆனாலும் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆகாரம் இல்லை, பஞ்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஆத்துமாக்களையும் அந்த ஒரு மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் அதையெல்லாம் விலக்கி ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் நம்மேல வைத்த அன்பு மகா பெரியது. அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லை. நம்ம இருப்புக்கு நாம் செய்கிற பாவங்களுக்கு தக்க பலனை நமக்கு அவர் கொடுத்தாரு. நம்ம நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. நாம் செய்கிற பாவங்களுக்கு தக்க பலனை கொடுத்தாருன்னு சொல்லி நம்மளால் நிற்க முடியுமா? நிற்கவே முடியாது. ஏன்னா நம்ம அவ்வளவு ஒரு நேரம் நல்லா இருக்கிறோம், ஒரு நேரம் பரிசுத்தமாக இருக்கிறோம், ஒரு நேரம் ஆண்டவர் பயந்து இருக்கிறோம், ஒரு நேரம் எப்படி இருக்கிறோம்? முறுமுறுக்கிறோம், கோவப்படுறோம், சண்டை போடுறோம், கசப்பு இருதயத்தில் வருது, வைராக்கியம் வருது, இதெல்லாம் நம்ம இருதயத்தில் வருது இல்லையா? அப்போ எப்போதும் ஒன்று போல நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியலை. ஆனால் தேவன் அப்படி இல்லை, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம அப்படிப்பட்டவங்களாக இருந்தோம், நம்ம கெட்டவங்களாக இருந்தோம். அவர் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியோப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த உடனே நமக்கு என்ன செய்து இறக்கம், உங்கள் பரிசுத்த ரத்தத்தினால என்னை கழுவி தூய்மைப்படுத்துங்க ஏசப்பா, நான் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த கிருபையின் இறக்கம் நம்ம மேலே உடனே நமக்கு கிடைக்குது. அப்போ ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஒரு நல்ல தேவனாக இருந்து இதுவரையிலும் பாதுகாத்து நடத்தி வருகிறார். பற்றியெல்லாம் ஆண்டவருக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவர் இவ்வளவு நாள் வரையில் நடத்தின தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இப்பொழுதும் ஆண்டவரே வார்த்தைகளுக்காக செபிக்கிறோம். அப்பா மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் இயேசுவே, மை துதிக்கிறோம் ஐயா. மை ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா மை துதிக்கிறோம். அல்லேலூயா. மை ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், முற்றிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப
நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்ல நாமம் இன்ப நாமம். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பு நாளையிலிருந்து காலையில் ஜெபிக்க ஒரு லிஸ்ட்டு போடணும். இதுவரை நான் காலையில் ஜெபத்துக்கு வரலையா, நாளைக்கு நான் ஜெபத்துக்கு வர்றேன் அப்படிங்கிறவங்க எனக்கு தகவல் சொல்லிட்டு பாருக்காமாட்ட இல்லைன்னா எங்கள் பாப்பாட்ட நிச்சயங்க தகவல் சொல்லுங்கள். லிஸ்ட்டு இன்னைக்கு போட்டு குரூப்பில் அனுப்பிடுவோம், பார்த்துக்கோங்க. சரியா? கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து லெட்ரு வந்திருக்கு, போய் பார்க்க முடியலை. எனக்கு உதடு பொண்ணு, தொண்டைய கூட பரவாயில்ல, உதடு தான் பேச முடியல, நாக்கும் உதடும். அதனால் நீங்கள் நல்லா ஜெபிக்கணும் எங்களுக்காக. உங்கள் ஜெபந்தான் உங்களுக்கு முன்னத்தில் பேச வைக்கும். அதை செய்யுங்க. தொடர்ந்து இந்த வாரத்தில் உபவாச கூட்டம் இருக்குது. எப்சி வீட்டில் 28 சபையார் வந்து கலந்துக்குங்க. நம்ம இப்படி ஒவ்வொரு காரியமும் இருக்குது, பேச முடியலை. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக மத்துவதிக்கிறோம். எங்களால் கூடாது தான், ஆனால் உம்மால் கூடும். நீர் அற்புதம் செய்யணும். இந்த வசனம் வீணாக போகக்கூடாது. இந்த வசனம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். தெய்வம் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை காட்டிலும் முடியாமல் இருந்து வருகிற பிள்ளைகளை தெரிய பேர், அவங்களை நீங்கள் சுகமாக்குங்க. இந்த நாளில் கண்ணீரோடு இருக்கிற சில்வியா சகோதரி குடும்பத்துக்காக இருக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு நல்ல ஆறுதலையும் சமாதானத்தையும் என் தேவன் தருவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து உடைய சுத்தம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காணிக்கை ஆசீர்வதியும். இந்த காணிக்கை ஆசீர்வதித்து அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து சகல வியாதிகளை விலக்கிப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தில் வாய்க்க பண்ணி தாங்க. தொடர்ந்து காலை ஜெபம், இரவு ஜெபம், உபவாச ஜெபம், வீட்டு கூட்டம், இப்படி எல்லாவற்றையும் கருத்தில் எங்களுக்கு ஆசீர்வதித்தர நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டோடைய கருத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களால் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே முழுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் தேவனுடைய சமாதானமும் நம்மளோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் சதாக்காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 எல்லாருக்கும் டீ இருக்கு, குடிச்சிட்டு போங்க.